இந்த குபேர பொம்மையோடைய ரகசியமே என்ன தெரியுமா? இந்த சிவனுக்கு பார்வதிக்கு சண்டை வந்துச்சு. அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னாக்க, இல்லறத்தை விட்டு வெளியில போயிடுறாரு, இவருக்கு நல்ல வீடு வாசல்லாம் கட்டி அதுக்குள்ள இவரை உட்கார வச்சு அதில் அழகு பார்க்கணும்னு பார்வதிக்கு ஒரு ஆசை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. தங்கத்தாலான ஆலயத்தை கட்டுறாங்க. அது கட்டுவதற்கு அவங்க கையில் காசு இல்லை, வேணும் இல்லை, அது யார் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட தானே வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது குபேரன்டே இவங்க ஜோதிட ரீதியா ஐதீகமா பாரம்பரியமா என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, உன்னுடைய உழைப்பினால் வருகின்ற பணத்தை நீ என்ன பண்ணாக்க உன்னோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம், அந்த செலவுகள் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல குருதட்சணை என்பது கொடுக்க வேண்டும். அந்த குருதட்சணை இல்லாது நீ சேர்த்து வச்ச செல்வமானது உனக்கு ஜோதிடர்கள்ட்ட வந்து அந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இந்த பொம்மை வந்து இந்த இடத்துல இருக்கா, லட்சுமி கடாட்சம் குறையுது, சரஸ்வதி கடாட்சம் குறையுது, விநாயகருடைய சத்திய தர்மங்கள் குறையுது, மகாவிஷ்ணுவோட அம்சம் குறையுது, சிவனோட அம்சம் குறையுது. மகாலட்சுமியை நீங்கள் எப்படி கண்காணிக்கிறீங்க? ஏன்னா மகாலட்சுமி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் என்ன வார்த்தைகள் வந்து சுத்தமாக இருக்காது. வார்த்தை சுத்தமானால்தான் ஒரு சக்தி வாய்ந்த மனிதருடைய வீட்டில் வந்து மர செடி கொடியை வச்சு நாங்கள் இந்த குபேர வாழ்க்கை வாழறாங்களா என்னன்னு தெரியும். ஒரு காசு இருக்காது, திருப்தியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவும் எந்த வீட்டிலையும் ஒரு கோடீஸ்வரனாகிற எப்படி பிறந்திருந்தாலும் சரி, அவங்களோட எண்ணங்கள் என்ன ஆகுது, நான் சொத்து சுகத்தோட சூப்பராக நல்லா இருக்காங்க, திருப்தியாக இருக்காங்க. அந்த திருப்தியாக இருக்கிறன்ற நிலைக்கு வரும்போது தான் ரியல் ஒன் ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இணைந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 தலைமுறையாக 50 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சித்த யோகி பேரம்பலவாளன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ரியல் ஒன் ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் குபேரர் பொம்மையை வந்து வைக்கிறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. எதற்காகனா, நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா செல்வம் அதிகமாக செழிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக வீட்டிலே வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து அலுவலகத்திலையும் வைத்திருக்காங்க. இதை எப்படி ஐயா நம்ம எடுத்துப்பது? இந்த குபேரர் பொம்மையை நம் வீட்டில் வைத்தால் என்ன பயனை கொடுக்கும், எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள் ஐயா. இது நார்த் இந்தியாவில் தான் குபேரம் வந்து பண மூட்டையை பின்னாடி வச்சுக்கிட்டு நடந்து வர மாதிரி இருக்கும். இந்த குபேர பொம்மையோடைய ரகசியமே என்ன தெரியுமா? இந்த சிவனுக்கு பார்வதிக்கு சண்டை வந்துச்சு. அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னாக்க, இவர் இல்லறத்தை விட்டு வெளியில் போயிடுறாரு, இவருக்கு நல்ல வீடு வாசல்லாம் கட்டி அதுக்குள்ளே இவரை உட்கார வச்சு அதில் அழகு பார்க்கணும்னு பார்வதிக்கு ஒரு ஆசை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. தங்கத்தாலான ஆலயத்தை கட்டுறாங்க. அது கட்டுவதற்கு அவங்க கையில் காசு இல்லை, வேணும் இல்லை, அது யார் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட தானே வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது குபேரன்ட்டே கடன் வாங்கினாங்க. குபேரங்கிட்டே கடன் வாங்கிறதுல குபேரன் என்றாலே ஒரு திருடன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால் அவனுக்கு எது பொருள், யார் அசந்தாங்களோ அவங்கள்ட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறது அவங்க குணம். அப்படி கொண்டு போகிறதுல பார்த்தா எல்லா ஒரு சக்தியை தங்குள்ள அடக்கி எங்கே போனாலும் அவங்களாம் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் உள்ள அந்த குபேரனை பொருளை வாங்கி எல்லாம் கட்டும்போது நம்மளுடைய அதுக்கு யார் பெரிய அந்த விசேஷங்கள் நடத்தணும்ல, கிரகப்பிரவேசம் பண்ணணும்ல, இந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு யார் சக்தி வந்தவங்கன்னு பார்த்தா ராவணன் தான் கிடச்சவர். ராவணன் கிடச்சோடனே சிவன்கிட்ட இங்கே அழைச்சிட்டு வரத்துக்கு ஒரு நாள் பார்த்து அவங்க ராவணனை வச்சு பூஜை பண்ணும்போது சிவபெருமானுக்கு இதில் விருப்பம் இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணாங்கன்னாக்க, எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும், அந்த ஒரு எல்லா தர்மத்தையும் செஞ்சால்தான் அந்த குபேர வாழ்வு நீடிச்சிருக்கும். அந்த ஐதீகத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குபேரனுக்கு வாங்கின பொருள்லாம் தங்க மாளிகையாக கட்டி ராவணனை அழைச்சிட்டு வந்து யாகம் வளர்க்குறாங்க. யாகம் வளர்க்கும்போது யாகத்துக்கு அந்த செஞ்சார்ல அவருக்கு குரு மரியாதைன்னு செலுத்தணும்ல. இன்னும் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது ஐயா குறைச்சிக்கிங்களா கூட்டிக்கிங்களான்னுவாங்க. அது மாதிரிலாம் கேட்குறது தவறு. ஏன்னு கேட்டால் விருப்பம் போல் அந்த குரு தட்சணைன்றது கொடுக்கணும்.
அப்படி விருப்பம் போல் கொடுத்தால்தான் இவங்களுக்கு நிறைவடையும். ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஜாதகத்திலன்னா, எப்போ நீ வேதனைக்கு ஆளாகிறியோ அப்போ தான் உடல் வேதனையாக இருந்தால் டாக்டரை போய் சந்திப்பேன், மருத்துவரை போய் சந்திப்பேன், சித்தர்களை போய் சந்திப்பேன். மனவேதனையாக இருக்கும்போது ஜோதிடர்களை வந்து சந்திப்பேன். அந்த மனோதிடத்தை உண்டு பண்ண அந்த ஜோதிடத்தை வந்து பார்ப்பது போல் இவங்க நாள் நட்சத்திரம்லாம் குளித்து குபேரன்கிட்ட கடனை வாங்கி வீட்டை கட்டிட்டு சிவபெருமானை கூப்பிட்டு அவரை நிற்க வச்சு எல்லாம் சாங்கியம் பண்ணணும் அன்ட்டு முன்னாடி அந்த கடன்லாம் கொடுத்து அந்த குருதட்சணைலாம் கொடுக்கும்போது கேட்டாக்க என்ன செஞ்சாருனாக்க, எனக்கு குருதட்சணை வேண்டாம், நீங்களும் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத ஒரு இடத்துல இருக்கிறத நான் பார்க்கணும்னு இவன் சொல்லும்பொழுது ராவணனை விடலை. இல்லை, குருதட்சணை என்பது கொடுத்தால்தான் எனக்கு நிறைவாகும் அன்னும்போது அவன் சொல்லி பார்த்தான். இவங்க ஒத்து வரல. அந்த அந்த தங்கத்தால் ஆன மாளிகை இருக்குல்ல, அது எனக்கு வேணும்னா. யார் கேட்டது? ராவணன். தங்கத்தால் ஆன ராவணன் கேட்டுட்டான்னு போது குரு தட்சணை என்ன கேட்டாங்களோ அதை கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு, அதுதான் ஐதீகம். ஐதீகம்னா முறை, நிறைவாகும். அது கர்ம வினையெல்லாம் தீரும், செஞ்ச இதெல்லாம் அதாகும். அப்படி இருக்கும்போது தான் கடன்பட்டு இந்த கட்டடத்தை கட்டி இதை எடுத்து அவங்ககிட்ட கொடுக்கும்போது அதான் என்ன செஞ்சான்னா, சிவலிங்க வடிவில் எடுத்துகிட்டு வந்து இதை எங்கேயும் இறக்கி வைக்காத போன்னு ஒரு இதை வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு கடைசியில் அவனுக்கும் போய் சேரல, சிவபெருமானும் வந்து சேரல. இது மாதிரி இடங்கள்ல தான் இந்த குபேரன்ற ஒருத்தர் வரார். அந்த குபேரன் எப்படின்னாக்க வெங்கடாஜலபதி இருக்கார்ல, அதே ரூபந்தான். ஒரு மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுக்கு வந்து எல்லாம் போய் சேரும், லக்ஷ்மி கையில் தான் போய் சேரும். மகாவிஷ்ணு கவனி தான் இருப்பார். அறிவு என்பதாக மகாவிஷ்ணு. அந்த அறிவை எந்த அளவுக்கு சமூக ரீதியாக பயன்படுத்தி அதன் மூலமாக சம்பாதிக்கிறதுக்கு தான் லக்ஷ்மின்னு பேர். அந்த லக்ஷ்மி எங்கே இருப்பாங்க? மகாவிஷ்ணுவோட காலடியில் இருப்பாங்க. அறிவின் காலடியில் லக்ஷ்மி இருக்குது. இந்த அறிவின் காலடியில் லக்ஷ்மி இருக்கணும் போது அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சிவபெருமானுடைய பக்தர் பல பேரை தன்னுடைய வழியில் கொண்டு வருவதற்கு இந்த சக்தி வாய்ந்த மகாலட்சுமி கால் மாட்டில் உட்காந்துருப்பாங்க. இவரை போய் பெரிய நிறைய செல்வந்தர்கள் விஷ்ணுவுக்கு கொடுப்பாங்க. பாமர மக்கள் விரதம் இருந்து, மகாலட்சுமி விரதம் இருந்து அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வருவாங்க. மகாவிஷ்ணு கொடுக்க மாட்டார், வாங்குவார், லக்ஷ்மி கொடுப்பாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில் குபேரனுடைய அனுகிரகம் வேணும், குபேரனுடைய ஆசி வேணும்ன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னாக்க, குபேரன் வந்து ஒரு ட்ரிப்பு திருடனாக இருக்கும்போது பல பொருளை எடுத்துகிட்டு போகும்போது அவனை பிடிச்சி அடித்து ஒரு இடத்துல போட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சார்னா, அதுலேயும் அவரோட சக்தியும் பக்தியும் கொண்டு சிவபெருமானை இது பண்ணி கடைசியில் இந்த கஜானாவுக்கே அவர் சொந்தக்காரரை ஆக்கி அவரை நீயே திருடங்கையிலே சேவையை கொடுத்து நீயே பார்த்துக்கிட்டாங்க. அப்படி வந்தவர் தான் குபேரன். அப்போது இவங்க ஜோதிட ரீதியாக ஐதீகமாக பாரம்பரியமாக என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, உன்னுடைய உழைப்பினால் வருகின்ற பணத்தை நீ என்ன பண்ணாக்க, உன்னோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், அந்த செலவுகள் பண்ணும்பொழுது ஒரு இடத்துல குருதட்சணை என்பது கொடுக்க வேண்டும். அந்த குருதட்சணை இல்லாது நீ சேர்த்து வச்ச செல்வமானது உனக்கு பறிபோகும். அதனால் ஜாதக கட்டத்தில் நாங்கள் பார்ப்போம். இதுக்கு அவனுடைய சுகஸ்தானம்ன்ற 4ஆம் இடம் தான் நாங்கள் பார்ப்போம். தாய் ஸ்தானம், மகாலட்சுமி ஸ்தானம்ன்றது 5ஆம் இடம், சரஸ்வதி ஸ்தானம்ன்றதும் நாங்கள் பார்ப்போம் அவங்கவுங்க ஜாதகப்படி. இந்த கிரகம் போய் எங்கே உட்காந்துருக்கோ அந்த கிரகத்துக்கு தகுந்தாற் போல் அவங்க வீட்டில் அந்த குபேர பொம்மை இருக்கும். அங்கே இருக்கணும்னு இருந்தால் தானாகவே வாங்கி வச்சுருவாங்க, வச்சுட்டு தான் எங்கே வைக்கிறதுன்னு தடுமாறுவாங்க. இப்போது இடம் மாதிரி வைக்கிறதுனால எதனா பாதிப்பு எதனா ஏற்படும்? அவங்க ஜாதகப்படி இடம் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்மளை ஜோதிடர்கள்ட்ட வந்து அந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இந்த பொம்மை வந்து இந்த இடத்துல இருக்கா, லக்ஷ்மி கடாட்சம் குறையுது, சரஸ்வதி கடாட்சம் குறையுது, விநாயகருடைய சத்திய தர்மங்கள் குறையுது, மகாவிஷ்ணுவோட அம்சம் குறையுது, சிவனோட அம்சம் குறையுது, மகாலட்சுமியை நீங்கள் எப்படி கண்காணிக்கிறீங்க? என்ன மகாலட்சுமி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் என்ன வார்த்தைகள் வந்து சுத்தமாக இருக்காது. வார்த்தை சுத்தமானால்தான் மகாலட்சுமி தங்குவாள். அந்த வார்த்தையை யார் கொடுக்குறவர்? சரஸ்வதி. அந்த சரஸ்வதிக்கு கொடுக்குற மரியாதை குருதட்சணை என்பதன் மூலமாக விநாயகருக்கு அருகம்புல்லாது எடுத்து வச்சு நம்ம விநாயகரை கும்பிடணும். இவங்க சரஸ்வதி லட்சுமியும் விநாயகருக்கு நடுவில் இருக்கும்போது 2 பக்கத்தில் இருப்பாங்க. அதை நம்ம ஐதீகத்தில் பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் இந்த பொம்மையானது இந்த சரஸ்வதி லட்சுமி விநாயகரை பொறுத்து
1ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் திரிகோணஸ்தானம்னு சொல்கிறோம். உங்கள் பாட்டனார் யார், உங்கள் அப்பா யார், நீ யார், நீ எத்தனையா தலைமுறையில் இங்கே வந்து பிறந்திருக்க, போன ஜென்மத்தில் எப்படி குபேரனுக்கு நீ கடன்பட்ட, இந்த ஜென்மத்தில் பூமிக்கு வந்த பூமியோட கண்ட்ரோல் எல்லாமே குபேரங்கிட்ட இருக்குது. குபேர மூலைன்னே இருக்குது. நீ ஒரு இடத்த சதுரிச்சிட்டாவே அங்கே என்னன்னாக்க ஈசான்ய மூலை ஒன்றுக்கு 8 திசைகளிலே கட்டியிருக்கும். அந்த 8 திசைகளில் இவன் பிறக்கிற அன்னைக்கு அந்த நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த நட்சத்திரத்தை கொண்டு வந்து இந்த நட்சத்திரம் வந்து எங்கே இருக்குது, சோரம் புகிற இடத்துல இருக்கா இல்லை செல்வாக்கு வர இடத்துல இருக்கான்னு நாங்கள் பல தலைமுறையாக நாங்கள் என்னன்னா ராஜாக்களுக்கு கஜானா எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு வருவோம். அதையே தான் இன்றைக்கி என்னென்னா மக்கள் கேட்குறாங்க. சில பொருள்கள்லாம் சிலர் கண்பட இருக்கணும், சில பொருள் சிலர் கண்பட இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரையும் சிலர் மறைச்சி வாழ்வாங்க, சிலர் ஓப்பனாக வாழ்வாங்க. சிலர் பொருளை ஒரு அமௌண்ட்டை எடுத்து மேனேஜர் கையில் கொடுத்துட்டு ஒரு நிர்வாகத்தை பண்ணுவாங்க. அப்படி நிர்வாகத்தை பண்ணும்பொழுது அவங்க என்ன செய்வாங்க, எல்லா பொறுப்பும் அந்த மேனேஜர் கையில் இருக்கும். ஆனால் அதை எப்படி செஞ்சாங்கன்றத அவங்க வந்து ஒப்படைக்கிறாங்களே, அந்த கணக்கு ஒப்படைக்கிற இடம். இந்த கணக்கு ஒப்படைக்கிறது மாதிரி தான் வானத்திலிருந்து மழை பெய்தால் அது ஒப்படைக்கிறது ஆடி 18 பூமிக்கு தண்ணியாக கொண்டு வருது. இந்த 18 படி தண்ணி ஏறி 18ஆம் பேர் கொண்டாடுவாங்க. புதிய புதிய அதாவது வாகை ஒரு அரசன் வெற்றி கொள்கிறான்னா அந்த கொன்னை பூ வச்சுருப்பான். கொன்னைப்பூ எடுத்துகிட்டு வர்றான்னா அவன் வெற்றி அடைஞ்சிட்டான்னு வச்சோம். கடலில் இருக்க தண்ணி வானத்துக்கு போய் வானத்துலேருந்து மேகங்களாக வந்து அது போய் மலை அடிவாரத்தில் விழுந்து மலையில் தண்ணியை தேக்கி வச்சு இந்த 18ஆம் ஆடி 18 தெற்கு திசையை நோக்கி சூரியனானது நகரும் பொழுது அந்த குபேர வாழ்க்கை, அந்த குபேர வாசல் திறக்கும். நீர் தான் குபேர வாசல். அப்போ அந்த குபேர வாசல் எப்படி இருக்கும், இது நீர் அணையிலேருந்து வந்து மக்களுக்கு பரவலாக தானியங்களை உண்டு பண்ணுவதற்கு உதவுவது போல வடகிழக்கு திசையில் அந்த குபேர பொம்மையானது பார்த்துருக்கணும். இவங்க வீட்டை பொறுத்து அவங்களுக்கு கிழக்கு உள்ள திசை உள்ள வீடு இருக்கா, தெற்கு உள்ளதா, வாஸ்து சாஸ்திரப்படி எந்த திசையில் இருக்கோ அதன்படி தான் வீடு அமைச்சிருப்பாங்க. இருந்தாலும் அந்த குபேர பொம்மையானது வடகிழக்கை நோக்கி இருக்கும். அந்த வடகிழக்கு நோக்கி இருப்பதற்கு அவங்க ஜாதகம் இடம் கொடுக்குதான்னு பார்க்கணும். ஜாதக ரீதியாக தான் அந்த குபேரன் பொம்மை வந்து அடங்குவார் வீட்டில் அந்த மாதிரி. முழுக்க முழுக்க நீங்கள் ஜாதகத்தில் வந்து நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு இடத்துல அதிகாலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னாக்க நட்சத்திர வாரியாக வீடு கட்டுவோம். அந்த வீடு கட்டும்போது அபிஜித்துன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல, 27 நட்சத்திரத்துக்கு அபிஜித்துன்னு இருக்குது. அது வந்து ஒரு ஐயப்பன் கோவில் இருக்குல்ல, எப்படி உடல் பலம் இல்லை சரீரத்தில் இல்லைன்னாலும் எல்லாம் ஐயப்பன் மேலே சக்தியை வச்சு புறப்பட்டு போய் அவர்கிட்ட போய் அந்த மலை ஏறி குளித்து பம்பா நதியெல்லாம் ஏறி குளித்து போய் ஐயப்பனை 18 படி ஏறி தரிசனம் பண்ணிட்டு வராங்கள்ல. அப்போ 18 படி காவேரியில் தண்ணி வந்து நிறைஞ்சு பூமியை நிறைவு பண்ணுறதும் அந்த பக்தியின் வெளிப்பாடாக ஐயப்பன் 18 படிக்கு மேலே இருக்கிறதும் இந்த குபேரன் பொம்மையானது வீட்டில் ஒரு இடத்துல இருக்கும். அது 18 படி வீட்டில் இருக்குது. அந்த 18 படி உயரம் வச்சுருக்காங்களா வீடு, அந்த 18 படி அந்த ஊர் எல்லை தேவதைக்கு கீழே இருக்கா, எல்லை தேவதைக்கு மேலே இருக்கா, நம்மளுடைய நில தேவதைக்கு எந்த திசையில் இருக்குது, அந்த கிணறு எடுத்திருக்காங்களா, ஆதி காலத்தில் கிணறு தான் எடுத்திருப்பாங்க, இப்போ போர் போடுறாங்க. அப்போ அந்த போர் போடும்போது எது மாதிரி சக்தி உள்ள ஒரு புவியீர்ப்பு விஷயம் அங்கே கிடைக்குது. ஒரு சக்தி வாய்ந்த மனிதருடைய வீட்டில் வந்து மர செடி கொடியை வச்சு நாங்கள் இந்த குபேர வாழ்க்கை வாழுறாங்களா என்னன்னு தெரியும். ஒரு காசு இருக்காது, திருப்தியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவும் குபேர வாழ்க்கை தான். கோடி கோடியாக பணம் இருக்கும், அமைதியாக இருக்காது. இந்த பிள்ளை இந்த பக்கம் போகுது, அந்த பிள்ளை இந்த பக்கம் போகுது, எல்லாமே இந்த ஜாதக கட்டத்துக்குள்ளே 28 நட்சத்திரங்கள் அபிஜித்தை சேர்த்து அதுக்குள்ளே நாங்கள் அடைக்கிறோம். அதை வந்து இந்த 4 விரல் இருக்குல்ல, இந்த 4 விரலில் நன்னாங்கு 16 16 16 32. இந்த 32 எங்கே இருக்குனாக்கா 16 மேல் வரிசை பல், கீழ் வரிசை பல். இந்த பல்லுடைய விலகி இருக்குல்ல, முன்பல் விலகி இருந்தால் அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. ஒரு பல்லோட ஒரு பல் குறுகலாக இருந்தால் குரு பல்லுன்னு சொல்லுவாங்க. அவங்க கீழ்நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க. சிங்கப்பல் இருக்கும், நிலம் வாங்க அந்த குழந்தை பிறந்தோடனே சிங்கப்பல் மாச்சுன்னா அவங்களுக்கு நிலம் வந்துடும்.
அப்போ அதை பார்த்தோன்னே நாங்கள் அங்க சாஸ்திரத்தை பார்த்தோன்னே நாங்கள் என்ன பண்ணிவிடுறோம், எல்லாமே இருக்குது. உங்கள் வீட்டில் குபேர பொம்மை சரியா இல்லை, நீங்கள் கை கால் முறிஞ்ச குபேர பொம்மையை வச்சுருக்கீங்க. நாங்கள் அதை பார்த்தோன்னே சொல்லிவிடுவோம். இல்லையா சில பேர் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபோட்டோலாம் வச்சிருக்காங்கல்ல. அதெல்லாம் அது ஒரு மனிதன் அந்த காலத்தில் ஃபோட்டோ வசதிலாம் கிடையாது. சும்மா நம்ம என்ன விநாயகரையே எப்படி கும்பிட்டோம், ஒரு மஞ்சள் பிள்ளையார் கொஞ்சம் தண்ணியை தெளித்து மஞ்சளை பூமியிலேருந்து வந்த மஞ்சளையும் நீரையும் தெளித்து வானத்திலேருந்து வந்த நீரையும் எடுத்து இணைச்சி பொம்மை பிடிச்சி அதில் அருகம்புல்லம் போட்டோம். அதோட முதல் சிலை. இன்றைக்கி 1000 சிலைகள் இருந்தாலும் அதுதானே இருக்கும். அதே மாதிரி குபேரன் என்ற நினைவு வந்து அவங்கள்ட்ட இருக்கும். அது மறக்க முடியாது. சில பேர் பொம்மைகளை கொண்டாந்து தங்க நேரத்தில் வச்சுருப்பாங்க. ஒன்று சிரிச்சுக்கிட்டு இருக்கும், ஒன்று கையை கட்டிக்கிட்டு இருக்கும், ஒன்று உட்காந்துருக்கும். இப்படி பல ரூபத்தில் அவங்கவுங்க விருப்பப்படி வைக்கிறாங்க. ஆனால் எப்படி வச்சாலும் இது குபேரன் என்ற ஒரு வார்த்தையை யார் மீது வைக்கிறாங்களோ அந்த பொம்மை அவங்க ஜாதகப்படி அங்கே உருண்டு கிடக்கா, எல்லாம் மூடி வச்சுருக்காங்களா, அழுக்கு படிஞ்சிருக்கா எப்படின்னு ஜாதகத்திலே கண்டுபிடிச்சிருவோம். ஜாதகத்தை கண்டுபிடிச்சிட்டு ஏம்மா இது மாதிரி அந்த குபேரர் தான் இப்போ எப்படி மாறினா சாய்பாபா, முருகர் 2 பேர் வந்துடுறாங்க. நான் பார்த்தோன்னே கேட்பேன், நீங்கள் பெரிய இடத்து ரெக்கமெண்டேஷன். நான் வந்தோடனே அவங்க கேட்பாங்க, இல்லைங்க நீங்கள் முருகரை போய் சண்டை போட்டிங்களான்னு கேட்பேன். இல்லை சாய்பாபாட்ட சண்டை போட்டிங்களான்னுவாங்க. அது எப்படி உங்களுக்கு தானே 15 நாளைக்கு முன்னாடி தான் நீ சண்டை போட்டிய. அங்கே அதாச்சுன்னா அந்த ஆவரேஜ் ரேஸ் இருக்குல்ல, அதில் இருக்க குருமார்கள் தான் அவங்களுக்கு அமைவாங்க. அப்படி அமையும்போது தான் பல பேரை வந்து பல மக்கள் நம்மளை சந்திக்கும் போதே அவங்க வீட்டில் இருக்க குலதெய்வமும் இன்றைய நிலையில் இருக்கிற சாய்பாபாவும் முருகப்பெருமானும் இவங்க 3 பேருடைய சங்கல்பத்தை ஏன் சாய்பாபான்னா அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்னு நிரூபிக்கிறதுக்காக வந்த ஒரு ஆத்மசக்தி. கண்ணில் தண்ணியாக வரும். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் கண்ணில் தண்ணி வரும். நீ இருக்கிற தகுதிக்கு தகுந்த மாதிரி அவருடைய சிலை வடிச்சிருப்பாங்க. அதில் எப்படி வரும் தெரியாது. சில இடத்துல போனீங்கன்னா பால் கிடைக்கும், பால் குடிப்பார். பல அதிசயங்கள் பார்க்குறோம்ல. இது ஏன்னு கேட்டால் தெய்வம் என்பது நமக்கு அப்பாற்பட்டது. அது நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதை பொறுத்தது. இது நாங்கள் ஜாதகத்தில் தாத்தாவுடைய வர்க்கத்தில் இவன் பிறந்திருக்கான இந்த ஜென்மத்தில், இல்லை அப்பாவுடைய தனிப்பட்ட முறை இஷ்ட தேவதை குலதேவதைன்னு இருக்குல்ல, இவங்க எதன் மூலமாக வந்திருக்காங்க, அவங்களுடைய உடல் அங்கங்கள் எப்படி இருக்குது, எல்லாம் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவோம். பொதுவாகவே இந்த மருதணி போட்டாவே குபேர வாழ்க்கைக்கு உள்ளது. ஒரு பெண் அவங்க அலங்காரம்லாம் பண்ணி கல்யாணத்துக்கு கொண்டு வராங்கல்ல, விசேஷம் நடக்குதுல்ல, அப்போ தானே அலங்காரம்லாம் பண்ணுறாங்க. ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற இடம் தான் இந்த மருதாணை. ஏன்னு கேட்டால் மருதாணை என்பது அது ஒரு தனி சப்ஜெக்டு. அது வந்த விதமே வேறு. ஒரு தன் மனைவியை கொல்றதுக்கு தேடும்போதே இந்த மருதாணி வந்து குறுக்க வந்து அந்த செடியில் மறைச்சி அங்கே கவர்ந்து பண்ணதுனால எந்த வீட்டில் விசேஷம் நடந்தாலும் என்ன நீ முதல் எதாவது வச்சு பூஜிக்கணும் வரம் வாங்கினது அது. அதனால் அதே மாதிரி எந்த வீட்டிலையும் ஒரு கோடீஸ்வரனாகிற எப்படி பிறந்திருந்தாலும் சரி அவங்களோட எண்ணங்கள் என்ன ஆகுது, நான் சொத்து சுகத்தோட சூப்பராக நல்லா இருக்காங்க, திருப்தியாக இருக்காங்க. அந்த திருப்தியாக இருக்கிறன்ற நிலைக்கு வரும்போது தான் குபேர வாழ்வு. அவர் பஞ்சம் பழைக்க போயிருக்கேன், ஒரு இந்த ஊருக்கு பஞ்சம் பழைக்க வந்தேன், ஆனால் இன்றைக்கி வீடு வாசல் சொத்து சுகம் தோட்டம் துறவுன்னுவாங்க. அந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னும் போது அவங்க வீடோட பங்களா வீடு வாசல் சமீப காலமாக நிறைய பேர் வந்து தோட்டம் துறவு வச்சுருக்கவங்களாம் என்ன அப்ரோச் பண்ணுவாங்க. நான் போய் அவங்க இடத்துல பார்ப்பேன். பார்க்கும்போது இவங்க ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். அந்த வாழை மரம் எப்படி இருக்குது, தென்னை மரம் எப்படி இருக்குது, தென்னை மரத்தில் என்ன கலர் தென்னை மரம், காய் என்ன காய்க்குது, அது எப்படி இருக்குது, குட்டையாக இருக்கா நெட்டையாக இருக்கா, இது போய் பக்கத்து வீட்டில் சண்டை வளர்க்குதா, இதெல்லாம் அதுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க ஆச்சரியமாக இருக்கும். அவசியம் எங்களோட பங்களா வாங்க ஆன்வாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் வாரேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு அந்த குரு உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் போக முடியுமே தவிர பல பேருக்கு போக முடியாது. ஒரு சில பேருக்கு தானாகவே என்ன அழைச்சிருப்போம். அங்கே புதையல் இருக்கும். இந்த புதையல் இருக்கிறது குபேரனோட வாழ்க்கை. அவங்க தேடுவாங்க, கிடைக்காது. ஆனால் பஞ்சமாக இருக்கும், கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே புதையலை வச்சுக்கிட்டு அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த குபேரனுடைய வாழ்வின் தன்மையை பொறுத்தது. இது சிவபெருமான் பார்வதியிலேருந்து அந்த நம்மளுடைய ராவணனிலேருந்து இதெல்லாம் மூதாதையர்கள் நமக்கு வழி வழியாக வரும்போது அதை அனுபவ ரீதியாக சொல்லியிருக்காங்க. நம் வீட்டில் எப்படி இருக்கோன்றத உங்கள் ஜாதகத்தை பார்த்து குபேரனை எந்த பக்கம் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு
நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீரு சிறப்பாக சந்தோஷமாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.